பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்த டியூட் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. மக்கள் கிட்ட மிக்சட் ரிவ்யூஸ் கிடைச்சாலும் டியூட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடே மற்றும் டிராகன் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து டியூட் மக்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பெற்றது. தீபாவளிக்கு பெரிய ஹீரோக்கள் படம் ரிலீஸ் ஆகாத நிலையில டியூட், பைசன், டீசல் போன்ற படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. மற்ற 2 படங்களை விட டியூடுக்கு தான் பெரிய ஓப்பனிங் கிடைச்சது. தமிழ் மற்றும் தெலுங்கு டப்டு வெர்ஷன் எல்லாம் சேர்த்து டியூட் முதல் நாள்ல 10 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு. தீபாவளிக்கு தொடர்ந்து 4 நாள் லீவ்ல படம் பல ஊர்ல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் புக் பண்ணுச்சு. என்னதான் பல மீடியா அண்ட் ரிவ்யூஸ் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாலும் டியூட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட நல்லாவே ரீச் ஆச்சு. இதுக்கு பிரதீப் ரங்கநாதனோட முந்தைய 2 படம் மற்றும் சாய் அபியங்கரோட பாடல்கள் ஒரு முக்கிய காரணம். தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பெரிய ப்ரொடியூசர்ஸான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் டியூட் பிராப்த தமிழ்ல எடுத்தாங்க. டைரக்டர் கீர்த்திஸ்வரன் யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ற வகையில ஸ்கிரீன் பிளேவை அமைச்சிருந்தாரு. டியூட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல முதல் 5 நாள் தீபாவளி விடுமுறையில மட்டும் வேர்ல்ட் வைட் கிராஸ் 95 கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னு படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தங்களோட சோஷியல் மீடியா பக்கங்கள்ல அறிவிச்சிருந்தாங்க. வெறும் 40 கோடி செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 100 கோடி தாண்டி கலெக்ட் பண்ணிருக்கு. இது பிரதீப் ரங்கநாதன் கெரியர்ல ஒரு மைல்ஸ்டோன் தான் சொல்லணும். லவ் டுடே அண்ட் டிராகன் படங்களை தொடர்ந்து டியூட் மூலமா பிரதீப் காலிவுட்ல ஒரு முக்கிய நடிகரா முன்னேறி இருக்காரு. இதை தொடர்ந்து டியூட் ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு விற்கப்பட்டதா சொல்றாங்க. படம் கூடிய சீக்கிரம் ஓடிடில ரிலீஸ் ஆக இருக்கு. என்னதான் நெகட்டிவ் ட்ரோல்ஸ் அண்ட் மிக்ஸ் ரிவ்யூஸ் வந்தாலும் டியூட் பட்ஜெட் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் படி ஒரு ஹிட் படம் தான். இனி வரும் காலங்கள்ல பிரதீப் ரங்கநாதன் தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோவா இருப்பாரு. நீங்க டியூட் படம் பாத்தீங்களா? உங்க கருத்து என்ன? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மேலும் இது போல சினிமா நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.